காட்பாடி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்த துரைமுருகன் உட்பட 4 பேரிடம் தற்போது நேர்காணல் நடைபெறுகிறது. பொதுச் செயலர் துரைமுருகன் உட்பட 4 பேரிடம் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் தொடர்ந்து 6வது முறையாக போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொகுதியின் சாதக பாதகங்கள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்ததாக விருப்ப மனு அளித்த நந்தகுமார் பேட்டி அளித்திருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் போட்டியிடும் காட்பாடி தொகுதியில் ஒரு இளைஞர் நேர்காணலுக்கு வந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், நீங்க எந்த தொகுதிக்கு மனு போட்டிருந்தீங்க? இப்ப என்ன நேர்காணல் நடந்தது? காட்பாடி தொகுதியில் மொத்தம் எத்தனை பேர் மனு கட்டியிருக்காங்க? சார், நான் காட்பாடி தொகுதிக்கு, வேலூர் மாவட்டத்தில் இருக்க காட்பாடி தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்திருந்தேன். தலைவர் எங்களிடம் நேர்காணல் நடத்தியிருந்தார். ஸோ காட்பாடி தொகுதிக்கு பொதுச் செயலாளர் உட்பட 4 பேர் கேட்டிருந்தோம், நான் உட்பட. ஸோ தலைவர் அதுக்கான நேர்காணல் எங்ககிட்ட நடத்தியிருந்தார். ஏற்கனவே 2021லயும் நீங்க போட்டியிட மனு செஞ்சீங்க. ஒரு இளைஞரா இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா? திமுக தொடர்ச்சியா நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. சார், இது தலைவர் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லாமும்னு ஒரு திராவிட மாடல் ஆட்சியோட ஒரே குறிக்கோள் தலைவரோட குறிக்கோள் எல்லாருக்கும் எல்லாம் சென்று அடையணுன்ற மாதிரி. நீங்களே என்கிட்ட போன முறையும் கேட்டிருந்தீங்க, எப்படி பொதுச் செயலாளர் தொகுதியில் காட்பாடியில் கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுக்கறது. வேற எந்த கட்சியிலையும் உங்களால போயிட்டு அந்த பொதுச் செயலாளர் கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கிற தொகுதியை கேட்க முடியாது. ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சுதந்திரம் எங்க கட்சியில இருக்குது. அதுக்கான வழிமுறையை எங்க கட்சிக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மக்களுக்கும் சேர்த்து தலைவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. துரைமுருகன் 10 முறை போட்டிட்டு இருக்காரு எலெக்ஷன்ல. அவர் 8 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். குறிப்பாக உங்களுடைய மாவட்டத்திலே, குறிப்பாக காட்பாடியிலே 6 முறை போட்டிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக ஒருவருக்கே கொடுப்பதால என்ன மாதிரியான வளர்ச்சிகள் இருக்கு உண்மையிலே? சார், அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்பாடி தொகுதி நல்ல பிரகாசமான வளர்ச்சி இருக்கு. நிறைய கிராமங்கள் நிறைந்த தொகுதியா இருந்தது. இன்னைக்கு நீங்க சாலை வசதி இல்லாத ஒரு சின்ன தெருவு கூட நீங்க காட்பாடி தொகுதியில் பார்க்க முடியாது. தண்ணீர் வசதியிலிருந்து, சாலை வசதியிலிருந்து, கரண்ட்ல இருந்து எல்லாமே எல்லாற்றுக்கும் சென்று அடைஞ்சிருக்கு. அத்தனை புதுசா இப்ப கூட ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருந்தாங்க. கல்வியும் மருத்துவத்தையும் காட்பாடி தொகுதியில் இருக்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. சோ இது தலைமை யார் ஒரு நல்ல கேண்டிடேட், யாரால அனைத்து தலைமையின் வளர்ச்சி திட்டங்களையும் கடைசி தொண்டன் இல்லாம மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை தலைமை முடிவெற்று அதற்கான வழிமுறையை செய்வாங்க. வேற எதுவும் கேள்விகள் கேட்கப்பட்டதா? முதலமைச்சர் எதுவும் ஏன் காட்பாடியில் நிக்கிறது அது மாதிரி எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா? கடந்த முறை கேட்ட மாதிரி கேட்டாங்களா? முதல்வர் என்னை பத்தி கேட்டாரு, என்ன பொறுப்புல இருக்கிறோன்னு கேட்டாரு. எங்ககிட்ட உரையாட்டு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு காட்பாடி தொகுதியில், தொகுதி எப்படி இருக்கு, தொகுதியோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை பத்தி கேட்டாரு. துரைமுருகன் சார் இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல இருந்தாரு, ஃபீல்டுக்கு வந்தாரு. இந்த மாதிரி உங்களுடைய அமரக்கூடிய இடத்துல அமர்ந்தாரா சார்? இல்ல, பொதுச் செயலாளர் தலைவர் அருகில் தான் இருந்தாரு. அவர் கேள்வி கேட்கிற இடத்துல தான் இருந்தாரு. தொடர்ச்சியா உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு சார்? ஏன்னா 88 வயசு ஆகிறது அவருக்கு. நீங்க ஒரு இளைஞரா இருக்கீங்க, யாருக்கு கொடுக்கணும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், வாய்ப்புன்றது தலைமை முடிவு பண்ணோம். இப்போ பொதுச் செயலாளரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு இருக்கும். அவரோட நாங்க நம்ம 10 நாள் கஷ்டப்பட்டு பண்ற வேலையை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் ஒரே நாள்ல பண்ணலாம். சோ அந்த மாதிரியான நான் இளைஞரா இருக்கிறதால நம்மளால ஃபீல்டுக்கு ஓட முடியும். பட் பொதுச் செயலாளர் அவர் இன்னைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு. சோ அதை தலைமை பல ஆங்கிள் யோசிப்பாங்க, பல விதத்துல யோசிச்சு தலைமை ஒரு தொகுதிக்கும் யார் கரெக்டான கேண்டிடேட் அப்படின்றது தலைமை முடிவு பண்ணுவாங்க. யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டியது எல்லாரோட பொறுப்பா வேலை செய்யும். எடுத்து போறதுனால உங்களுக்கு வேற எந்த மாதிரியான மிரட்டலோ வேற எதுவும் பிரஷரோ அது மாதிரி எதுவும் கிடையாது? சார், நான் தான் முதல்ல சொன்னேன், இது ஜனநாயக கட்சி, திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையறதுக்கு திராவிட மாடல் ஆட்சின்னு ஃப்ரேம் பண்ணிய தலைவர் சொன்னது எல்லாருக்கும் எல்லாமும் சென்றடையறதுக்கான இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. பல எடுத்துக்காட்டுல இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு தான். எந்தவித மிரட்டலும் இல்ல, யாரோட எந்தவித பிரச்சனையும் யாரும் எங்கேயுமே ஏற்படுத்தல. பொதுச் செயலாளர் நானு, கட்சியில உறுப்பினர்கள், தலைமைச் செயற்குழு உறுப்பினர் ஒருத்தரும், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஒருத்தரும் போட்டிட்டாங்க. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ்.